ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பர் ரெசிபி, அது என் பொண்ணுக்காக ஸ்பெஷல் ரெசிபி பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபியாக அப்படின்னதுமே ரொம்ப ஏதோ செய்ய போகிறாங்களான்னு நினச்சிட்டாங்க. நார்மலாக சப்ப ரெசிபி தான், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் என் பொண்ணுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லியே செய்யணுமா. அவள் சொல்லியிருக்கா, என்கிட்ட ஆர்டர் போட்டிருக்கா, எனக்காக செய்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாலும் அவளுக்காக செய்கிறேன். ரொம்ப நாளாக இட்லி பொடி கேட்டுக்கிட்டே இருக்கா. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி இருக்கும், அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக நிலக்கடலை பொடி இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இட்லி தோசைக்கு. அவளுக்கு பருப்பு பொடி வேணுமா, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட, அப்புறமா தோசை இட்லியிலெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும், மேலே நெய் ஊற்றி பருப்பு பொடி போட்டு சாப்பிடணுமா. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பொடி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாலா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த பொடி தான் நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான வேலை தான், வாங்க பார்க்கலாம். அதை வறுக்கிறதுல தான் நம்மளோட பக்குவமே இருக்குது. இப்போ நம்ம பொடிக்கு போயிடலாம், வறுக்கிறதுக்கு போயிடலாம். இப்போ முதல்ல பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம். நான் இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. கப்பு இல்லைனா டம்ளர் ஏதோ ஒன்று மெஷரிங்க்கு எடுத்துட்டிங்கன்னா அந்த கப்பு வச்சு எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்துக்கு பதில் நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் கொஞ்சம் மஞ்சளாக கலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கணும்னா நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் சேர்க்கணும், புழுங்கல் அரிசி சேர்க்கக்கூடாது. அதனால் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இதுவும் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். முதல்ல இதெல்லாம் வறுத்துக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் கலர் பாரு பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா மற்ற பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. கருக விடாமல் வறுக்கணும்ப்பா. இந்த மாதிரி லைட்டாக மாறினதுக்கப்புறமா இது கூட நான் அதே கப் அளவு எடுத்து 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். எந்த எள்ளு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காஷ்மீரி ரெட் சில்லியாக 5லேருந்து ஒரு 6 போல் சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் கிடைக்கும். அதனால் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரமிளகாய். இந்த மிளகாய் காரமாக இருக்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வறுத்து விடுவோம். வரமிளகாய் போட்டு நல்லா ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எல்லாம் இப்போ நல்லா வறுக்கலாம். அந்த எள்ளும் பார்த்தீங்கன்னா வறுத்து படன்னு வரும் பாருங்கள், அந்த மாதிரி வறுக்கலாம். ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு பவுட்ரு வச்சு சாப்பிட முடியாது. அதனால் எண்ணெய் சேர்க்காமல் இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே போல் வறுக்கிறதுக்கு பக்குவமாக வறுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் பொறுமையாக வருங்க. ஏன்னா கருத்து போயிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால தான் சொல்கிறேன், சரியா? கைவிடாமல் இந்த மாதிரி அப்படியே விட்டுட்டிங்கனாலும் உள்ளே இருக்கிற பருப்பு கருத்து போயிடும். அதனால் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து விடுங்க. அவ்வளோதான், பாருங்கள், மொறுன்னு வறுத்தாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கூட அதையே நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயத்தூள் தான் இருக்கிறனால தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மறுபடியும் சூடு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அவ்வளவுதான். எனக்கு எல்லாமே நல்லா கலர் மாதிரி வறுத்தாச்சு. அதே போல் ரொம்பையும் கருக விடக்கூடாது. பார்த்திங்களா, கருகாமல் நல்லா வறுத்துருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம். வறுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வைங்க. இல்லைன்னா அந்த கடாயோட ஹீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் மாறிடும். அதனால் சீக்கிரமும் ஆறாது. அதனால் வேறு பாத்திரத்தில் இது போல் மாற்றி ஆற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமும் ஆறிடும், அதோட கலரும் மாறாது. இட்லி பொடியை அரைச்சாச்சு பாருங்கள், அவ்வளோதான். உப்பு நீங்கள் அரைக்கிறப்ப கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ரொம்ப லைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பையும் பவுட்ரு மாதிரி அரைக்காமல் கொஞ்சோண்டு சும்மா அந்த இட்லி மாவுக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு சும்மா லைட்டாக தெரியுன்னு இருந்தால் இப்படி எடுத்து பார்த்தா கொஞ்சம் குருணையாக தெரிகிற மாதிரி இருக்கணும். நிறைய குருணை இல்லை, சும்மா லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இட்லி, தோசை, பொடி தோசை, முட்டை தோசை, இது எல்லாத்துக்குமே இந்த பொடி யூஸ் பண்ணலாம். சாதத்துக்கு கூட நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி சாதத்தில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ஆற வச்சிடணும். இட்லி பொடியை நல்லா சில்லுன்னு ஆற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு துளி எண்ணெய் கூட இருக்கக்கூடாது, ஒரு துளி தண்ணியும் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 வருஷம் கூட இதை வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அது பாட்டுக்கு இருக்கும்.